வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்பீக்கர் சவுண்ட் எப்படி இருக்குன்னு நீங்களே கேளுங்க. உள்ள ஹெல்மெட் உள்ளே போங்க. ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் Vmoto V8. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பைக் ரைடு வந்து போகிறோம். நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே மிஸ் ஆகும். நம்ம குரூப் ரைட் ஆகட்டும், சோலோ ரைடில் வந்து போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய போர் அடிக்கும். ஸோ அந்த மாதிரி அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட்செட் போட்டு நம்ம எப்பவும் கேட்டு போகணும். மேக்ஸிமம் அப்படி தான் இவ்வளோ நாள் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நம்ம ஓட்டும்போது காதில் அந்த ஹெட்செட் வந்து அழுத்திக்கிட்டே இருக்குது. நம்மளுக்கு வந்து இந்த ஹெட்டேக் வர மாதிரியே இருக்குங்க. நிறைய ரைடில் வந்து நம்ம அதை வந்து டோட்டல் நம்ம ரைடே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாயில் பண்ணுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து இன்டர்காம் அப்படிங்கிறது ஒன்று வாங்கியிருக்கிறேன். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா SMK ட்விஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஹெல்மெட் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறேங்க. ஸோ இந்த ஹெல்மெட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்டர்காம் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது என்ன பிராண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கோளாறு பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம தம்பி வந்து முன்னாடி இல்லை. அப்போ இப்போ தம்பி வந்து பார்த்தீங்கன்னா கூட இருக்காப்புல. ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வீடியோ எடுத்து கொடுக்காங்க. ஸோ அன்றைக்கி யாருமே இல்லாதனால நானே கச்சா முச்சான்னு எடுத்து வச்சுருக்கேன். அதை சினிமாட்டிக்கில் பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் எப்படிலாம் நான் அதை பண்ணேன், என்ன ரேட்டு, என்ன அட்வான்டேஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் பேசலாம். Never really know what's going on. Look at me sometimes like all you want to do is run. Hear me out, hear me out. It's all the things you never show. வந்து போட்டு ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ SMK ட்விஸ்டர் மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்டர்காம் ஃபிக்ஸ் பண்ணக்குன்னே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து SMK இன்டர்காம்ட்டு தனியாக இருக்குது. ஸோ அது மட்டும் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ண முடியும். நான் அது வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நினச்சினா அதை எடுத்து உடச்சிட்டேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே இடத்துல ஸ்க்ரூ பண்ணி நம்ம பேஸ் பிளேட்டை வந்து அதில் ஸ்க்ரூ பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மாட்டியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி எதுவும் வேலையை பண்ணிடாதீங்க. அதுக்காண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இது அவேர்னஸ் வீடியோ. ஸோ கீழே வந்து நீங்கள் யூக்லாம் போட்டே மாட்டிக்காங்க. எனக்கு இந்த இடத்துல போட முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் சன்கிளாஸ் இருக்கிறதுனால எனக்கு அதை ஆப்ரேட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே தள்ளி இருக்கிறதுனால யூஸ் பண்ணதுக்கு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பேடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று கீழே ஓட்டி நம்ம எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மைக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃப்ரண்டில் வந்துடும். இந்த இருக்கா? ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு வந்துடும். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மோட்டோ விளாகிங் மைக்கும் இருக்கும். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்க செட்டப்பு. நல்லா தான் இருக்குது. ஏன்னா அதை உடச்சிட்டனால தண்ணி உள்ளே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி. ஸோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்.
ஸோ இப்போ பக்காவாக தான் இருக்குது, ஒன்றும் இப்போ ஒரு பிரச்சனை இல்லை, சூப்பராக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நம்ம ஹெல்மெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்காம்ங்கிறது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இன்டர்காம் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லைங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ப்ளூடூத் சிஸ்டம் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் கூட நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். நம்ம மொபைல் கூட கனெக்ட் பண்ணி இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு கேட்குறதா இருக்கட்டும், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பைக்கில் போயிட்டு இருக்கும்போது நம்ம இப்போ கால் வருது அப்படின்னா நம்ம மொபைலை எடுத்து காதில் வச்சுட்டு நம்ம அப்படி பேசுகிறது ரொம்ப ரிஸ்கியான வேலை. ஸோ நம்ம அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்காம் அப்படிங்கிறது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன், சிம்பிள் பட்டன் எடுத்து தட்டணும் அப்படின்னா கால் அட்டன் ஆயிரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெஸ்ட்டு ஸ்பெக் ஒன்று இருக்குது, இதில் நாய்ஸ் ரிடக்ஷனும் இருக்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150ல் போனாலும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல் வந்து நம்ம பேசுகிறவங்களுக்கு சுத்தமாக இருக்காது. எதனால் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நானும் கிஷார் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரைடு வந்து கொலாபரேஷன் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் 2 பேரும் ஒன்றா போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய நேரம் அவர் சென்னையிலேருந்து வருவார், நாங்கள் தூத்துக்குடிலேருந்து வருவேன். ஸோ 2 பேரும் காலெலாம் இது ஹெட்செட் போட்டு பேசிட்டு வருவேன், அவர் இன்டர்காமில் பேசிட்டு வருவார். எனக்கு அவர் நாய்ஸ் எதுவுமே கேட்காது, நான் பேசுகிறது அவருக்கு ஒழுங்காக கேட்கவே செய்யாது. ஸோ அந்த மாதிரி தாங்க இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நானும் அவரும் இதே Vmoto V8 தான் யூஸ் பண்ணுறாரு, நானும் அதனால் அதே வாங்கிட்டேன். இப்போ என்னையை பார்த்து இன்னும் 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதே Vmoto V8 வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டாங்க. நாங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரைடு ஒன்று போக போகிறோம். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்காம் அப்படிங்கிறது நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா குரூப் ரைடில் போகும்போது நம்மளுக்கு கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்காம் அப்படிங்கிறது நான் வாங்கியிருக்கிறேன். ஸோ இதில் என்னெல்லாம் ஸ்பெக் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அப் டு 1 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கனெக்டிங் இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதுக்குள்ளே மேக்ஸிமம் ஒரு 700 to 1000 மீட்டருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது நல்லாவே கனெக்டிங்கில் இருக்குதுங்க. ஸோ இதில் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம ஆன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் கஷ்டமான வேலை. இந்த 2 பட்டனை வந்து சேர்ந்து அமுத்துனா தான் ஒரு 10 செகண்ட் அமுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ கலர் லைட் எரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்காம் டு இன்டர்காம் கனெக்ட் பண்ணுறது. இது வந்து நம்ம பவர் சாங் ஆன் சாங் ஆஃப் அந்த மாதிரி பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பட்டன், வால்யூம் டவுன் வால்யூம் அப், இந்த 2 பட்டன் தான். ஸோ வேறு எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மைக்குக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நம்ம ஹெல்மெட்டுக்குள்ளே நம்ம ஸ்பீக்கர் செட் பண்ணியிருக்கோம்ல, இந்த லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்று, அந்த ஸ்பீக்கருக்கு போகக்கூடிய ஒயருங்க. ஸோ வேறு எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இந்த இன்டர்காம் வாங்கினேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சீப்பஸ்ட்டு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி லைஃப் வந்து மேக்ஸிமம் நானே வாங்கி இது வந்து 1 மந்த்துக்கு மேலே ஆச்சு. 1 மந்த் 2 மந்த் ஆக போகுதுங்க. இது வரைக்கும் நான் ஒருக்கா தான் சார்ஜ் போட்டிருக்கேன். டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி யூஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. சாங் கேட்டே தான் இருப்பேன், அதுக்குன்னு ரொம்ப சவுண்ட் வைக்கக்கூடாது, நல்லா சவுண்டு குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது. அதனால் சவுண்டு வந்து மினிமமாக வச்சு ஓட்டணும் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிங் டு அதர் பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்டர்காம்லேயே பெஸ்ட்டு அப்படின்னா நம்ம செனாவை சொல்லலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது, நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, பெரிய பெரிய மோட்டோ விளாகர்ஸ்லாம் நிறைய பேர் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யாரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் பேசலாம். ஸோ இந்த செனாவில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் ரொம்பவே கம்மி. இப்போ காலையிலே ஸ்டார்ட் பண்ணுறோன்னா நைட் ஆனால் சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் மாதத்துக்கு ஒருக்கா போட்டால் போதும், அந்த மாதிரி இருக்குங்க. ரொம்பவே குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி நல்லாவே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் செரி ப்ரோ வந்து இந்த இன்டர்காம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு ரிவ்யூவும் கூட போட்டிருப்பாங்க. ஸோ அதை பார்த்தா நானும் இம்ப்ரெஸ் ஆகி இதுவும் வாங்குறதுக்கு இன்னொரு காரணம். ஓகேங்களா, ஸோ ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி வேறு இதில் என்ன இருக்குன்னா, ஆமாம் இது வாட்டர் ப்ரூஃப் தாங்க. இதனாலும் கிஷார் ப்ரோலாம் நிறைய ரைடில் மலையில் அவர் பாட்டுக்கு வந்துகிட்டே இருப்பார், எதுவுமே பண்ண மாட்டார். கோபுரோவை தான் எடுத்து உள்ளே வைப்போமே தவிர இன்டர்காம் அப்படியே தான் இருக்குது, எதுவுமே பண்ண மாட்டோம். ஸோ அதனால் எந்த மழை பெஞ்சாலும் சரி, பனி அடித்தாலும் சரி, என்ன அடித்தாலும் நம்மளுக்கு இன்டர்காம் அப்படிங்கிறது எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ அதனால் நல்லா இருக்குது, குவாலிட்டி வைஸும் சரி, பில் குவாலிட்டியும் நல்லாவே போட்டிருக்காங்க. ஸோ இருக்கையில் சீப்பஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதாங்க இருக்குது. ஸோ எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்போது 6400க்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா திருச்சியில் ஒரு கடை பேர் மறந்து போச்சே, RP26 vlogsன்ட்டு நம்ம யூடியூப்பில் வந்து நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அசசரி ஷாப் வச்சுருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட தான் கேட்டேன். ஸோ அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் போட்டு விட்டாங்க. ஸோ நான் எல்லாம் நம்ம ஃப்ரெண்டு தான். ஸோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பிக் தேங்க்ஸு நம்ம இந்த இன்டர்காம் வந்து நம்மளுக்கு அனுப்புனதுக்கு. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது. இது வந்து எப்படி இருக்குது என்ன ஏதுன்ட்டு ஒரு பாட்டு கேட்டு நம்ம தம்பி பின்னாடி கேமரா எடுத்துகிட்டு இருக்காப்புல, அவர்கிட்ட கேட்போம். நம்மளே நம்ம இந்த இன்டர்காம நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறது, அதை விட இன்னொருத்தங்கிட்ட கேட்டு அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்லிட்டோம்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு என்னோட ஸ்பெஷல் இது. ஸோ
எப்படி இருக்குன்னு தம்பியை ஹெல்மெட்டை போட்டு ஒரு பாட்டையும் போட்டு விட்டு கேட்போம். அவர் அடுத்து ரிவ்யூ சொல்லுவார். ஸோ வாங்க அடி கண்டினியூ பண்ணலாம். ஓகே, தம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போட்டாங்க. ஸோ பாட்டு வந்து பார்த்தோன்னா இப்போ போட்டுருவோம். ஓகேங்களா, என்ன பாட்டு போடலாம்? பாட்டு கேட்குதா? சரி, நான் இப்போ என்ன பேசுகிறேன் கேட்குதா? நான் பேசுகிறது கேட்குதா? லைட்டாக கேட்குது. ஸோ ஓகேங்க, அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சவுண்டு குவாலிட்டி நல்லா இருக்குது. ஸோ அப்படியே அப்படி வைசர் ஓப்பன் பண்ணு. ஓகே, இப்போ அப்படியே அந்த சென்டர் பட்டனை மட்டும் ஒரு ப்ரெஸ் பண்ணு. வரேன். ஓகே, அவ்வளோதான். இப்போ பாட்டு கட் ஆயிடுச்சு. ஸோ சவுண்டு குவாலிட்டி எப்படி இருக்குது? சவுண்டு குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது, கிளியராக இருக்குது. நம்மளுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸாக அந்த சவுண்ட் ரொம்ப இறைச்சலாக இருக்க மாதிரி இல்லை டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இல்லாமல் கிளியராக இருக்குது. வாய்ஸு, மியூசிக் எல்லாமே கிளியராக இருக்குது. ஓகே, சூப்பராக இருக்குது. அப்படி இந்த 6000 ரூபாய்க்கு ஒருத்து தான் வாங்குறது. பொறுத்து தான். ஓகே, தம்பியோட ரிவ்யூ வந்து கேட்டாச்சு. ஸோ உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதுக்காண்டி தான் அந்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தம்பியை போட்டு அவரோட ரிவ்யூவும் கேட்டோம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்பீக்கர் சவுண்டு எப்படி இருக்குன்னு நீங்களே கேளுங்க. உள்ள ஹெல்மெட் உள்ளே போங்க. ஓகே, போதும். ஸோ எப்படி இருக்குன்னு பாட்டு உள்ள எப்படி சவுண்ட் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு கேட்டிருப்பீங்க. நம்ம லாங் ரைடு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. ஸோ நம்ம இன்டர்காம் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எப்படி இருந்து என்ன ஏது எல்லாமே வந்து பேசியும் முடிச்சாச்சு. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். ஸோ நாங்கள் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிட்டோம். நல்லா இருந்தது. அப்படி தான் தம்பி? நல்லா இருந்தது. எல்லாரும் வாங்கலாம், நம்பி வாங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பாய். சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஆமாம். ஸோ பாய். See you in the next video. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.